பலப்பரீட்சையில் இறங்கும் அண்ணாமலை 5 விசுவாசிகளை களமிறக்க முடிவு. திமுக தாவேகாவுக்கு ஷாக் கொடுக்க பிளான். வணக்கம் நண்பர்களே. தனது லீடர் என்ற இயக்கத்தை விரைவில் அரசியல் கட்சியாக அறிவிக்கப் போவதாக கூறியுள்ள அண்ணாமலை 2029 மக்களவைத் தேர்தலில் தான் தனது கட்சி தேர்தலை சந்திக்கும் என்று கூறியிருந்தார். ஆனால் அதுவரை அண்ணாமலை பொறுமையாக இருக்க மாட்டார். அதற்குள் அவர் பலப்பரீட்சை பார்க்க களத்தில் இறங்கிவிடுவார் என்று அவரது ஆதரவாளர்கள் சிலர் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். அவர்கள் கூறுகையில், அண்ணாமலையை பொறுத்தவரை 2029 தேர்தல் 2031 சட்டமன்ற தேர்தல் வரையெல்லாம் தேர்தலை சந்திக்காமல் காத்திருக்க மாட்டார். தமிழ்நாட்டில் விரைவில் 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரப்போவதால் அதில் கண்டிப்பாக நேரடியாக களமிறங்குவார். இந்த தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்றாலும் தனது கட்சியின் சார்பில் சில முக்கிய ஆதரவாளர்களை களமிறக்கி தனக்கு எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய்வார். குறிப்பாக தனக்கு கிடைக்கும் வாக்கு வங்கி தனக்கு எப்படிப்பட்ட மக்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப தனது எதிர்கால அரசியல் பயணத்தை அவர் முடிவு செய்வார். அதோடு 2029 மக்களவைத் தேர்தலில் பெரிய அளவில் களம் காண திட்டமிடுவார். குறிப்பாக திமுக தாவேகாவை போன்று தான் ஒரு புதிய கூட்டணியை கண்டிப்பாக உருவாக்குவார். ஒரு வலுவான 3வது கூட்டணியை உருவாக்கி வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் அண்ணாமலை ஈடுபடுவார் என்று கூறும் அவரது ஆதரவாளர்கள், தமிழக அரசியல் களத்தில் எத்தனையோ கட்சிகள் தங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி, ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருப்பது போன்று எதிர்காலத்தில் அண்ணாமலை திமுக தாவேகா கட்சிகளுக்கிடையே ஒரு பலம் கொண்ட கட்சியை உருவாக்க வேண்டும் என்று தீவிரமாக திட்டமிடுகிறார். அதனால் தேர்தலை சந்தித்து பலப்பரீட்சை பார்க்க அவர் நீண்ட நாள் கால அவகாசம் எடுத்துக்கொள்ள மாட்டார். கண்டிப்பாக 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனது தீவிர விசுவாசிகளை களம் இறக்கி வெள்ளோட்டம் பார்த்து விடுவார் என்று தெரிவிக்கிறார்கள். அண்ணாமலையை முதல் ஆளாக வாழ்த்திய திருமாவளவன். லீடர் என்ற புதிய இயக்கத்தை நேற்று அண்ணாமலை அறிவித்த நிலையில் அதில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உறுப்பினராக தங்களை இணைத்துக் கொண்டு வருகிறார்கள். இப்படி அண்ணாமலை புதிய இயக்கத்தை தொடங்கியிருப்பது திமுக தாவேகா என்ற 2 கட்சிகளுக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. காரணம், கடந்த காலத்தில் அண்ணாமலை திமுக அதிமுகவுக்கு எதிராக அதிரடியான அரசியல் செய்ததோடு பாஜகவின் வாக்கு வங்கியையும் உயர்த்தி காட்டியவர். அவருக்கென்று தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஆதரவாளர் வட்டம் உள்ளது. அதன் காரணமாகவே அண்ணாமலையின் தனி கட்சி பெரிய அளவில் வளர தொடங்கினால் அது திமுக மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகத்தையும் கண்டிப்பாக பாதிக்கும். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் அண்ணாமலையின் இந்த புதிய கட்சி குறித்து ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், அண்ணாமலை தொடங்கியுள்ள வீதி லீடர்ஸ் என்ற இயக்கத்திற்கு சில மணி நேரத்திலேயே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்திருப்பது பெரிய விஷயம். இது அவர் மீது எவ்வளவு மக்கள் நன்மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதோடு தமிழகத்தில் பாஜக என்ற முகத்தோடு வந்தவர் அண்ணாமலை என்றாலும் தற்போது அவர் புதிய முழக்கங்களோடு புதிய இயக்கத்துடன் களம் காண விரும்புவதை நான் வரவேற்கிறேன். பாஜகவின் இன்னொரு முகமாக இல்லாமல் முற்றிலும் புதிய முகமாக, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் முகமாக, மாநில உரிமைகள், இன உரிமைகள், மொழி உரிமைகள் போன்ற தனித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் முகமாக அவர் இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன், அவரை வரவேற்பேன் என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் சீமானின் நாம் தமிழர் கட்சியினரோ அண்ணாமலை இந்த புதிய இயக்கத்தை ஆரம்பத்திலிருந்து கதற தொடங்கியுள்ளார்கள். ஏற்கனவே விஜய் கட்சி தொடங்கி நாம் தமிழர் கட்சியின் 8% வாக்கு வங்கியை 4% இப்போது அண்ணாமலை கட்சி ஆரம்பித்து 4% 2% ஆக்கி விடுவாரோ என்று அவர்கள் கதற தொடங்கிவிட்டார்கள். அடுத்த செய்தி. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான், விஜயை கடுமையாக விமர்சித்த திமுக ஐடி விங். சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தூக்கி எறிந்துவிட்டு ஆட்சியை பிடித்திருக்கிறார் விஜய். இதன் காரணமாகவே மு.க. ஸ்டாலினும் உதயநிதியும் தாங்கள் ஏறும் மேடைகளிலெல்லாம் ஒப்பாரி வைத்துக் கொண்டு திரிகிறார்கள். இதுவரை விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் தற்குறிகள் என்று கூறி வந்தார்கள். ஆனால் இப்போது விஜயும் ஒரு தற்குறி என்ற பேசத் தொடங்கிவிட்டார்கள். இதுகுறித்து திமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் தமிழக முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக ஒரு நாள் கூட வெயிலில் நின்று வியர்வை செய்து போராட்டம் நடத்தியதில்லை. என்றாலும் சினிமா பாணியில் அரசியல் வேஷம் போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்துவிட்டார். 108 சீட்டுகளை பிடித்த நிலையில் சோபா மாடல் குதிரை பேரம் நடத்தி ஆட்சி அமைத்திருக்கிறார். இப்படி ஒரு அரசியல் செய்து கொண்டு திமுகவை தீய சக்தி என்கிறார். இவருக்கு ஆட்சி அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் என்றால் என்னவென்றாவது தெரியுமா? அடிப்படை அறிவு கூட இல்லாத இவர் இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிறார். இது போன்ற தற்கொலைகளிடம் ஆட்சி அதிகாரம் சிக்கியிருப்பதால் தான் சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. சினிமா மோகத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்களும் பெண்களும் வாக்களித்து வெற்றி பெற வைத்ததால் தான் இந்த மாநிலமே இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டு வருகிறது என்று கூறியிருக்கும் திமுக ஐடி விங்,
தமிழக முதலமைச்சராக யார் பதவியேற்றாலும் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும். ஆனால் இவர்களோ வந்தே மாதத்தை பாட வைத்து பதவி பிரமாணம் செய்து கொள்கிறார்கள். மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத தொடை நடுங்கியாக இருக்கிறார் இன்றைய சிஎம். அதனால்தான் ஆடியோ லான்ச்சில் மைக்கை பிடித்து பேசுவது போன்று இவர் கத்திய போது ஆளுநர் ஜஸ்ட் வெயிட் என்று முகத்தில் அடித்தார் போன்று கூறுகிறார். அப்போது தனது மானத்தை ஆளுநரிடத்தில் அடகு வைத்து விட்டார் இந்த முதலமைச்சர். கேரவனுக்குள் ஏசி ரூமுக்குள் ஒளிந்து கொள்ளும் இவர்களெல்லாம் மக்களின் வழி எப்படி தெரியும்? இத்தனை ஆண்டுகளாக சினிமாவில் நடித்து வந்த இவர் என்றைக்காவது தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சினைக்காக குரல் கொடுத்திருக்கிறாரா? மழை புயல் வெள்ளத்தில் மக்கள் தத்தளித்த போது அவர்களுக்கு நிவாரண உதவிகள் செய்திருக்கிறாரா? இப்படி எதையுமே செய்யாத இவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியதுதான் அறியாமை. தமிழ்நாட்டு மக்களின் இந்த அறியாமை காரணமாகத்தான் இதுபோன்ற தற்குறிகள் எல்லாம் முதலமைச்சர் நாற்காலியை கைப்பற்றி விடுகிறார்கள். அந்த அளவுக்கு சினிமா மோகத்தில் ஒரு மிகப்பெரிய தவறை தமிழ்நாட்டு மக்கள் செய்துவிட்டார்கள். தாங்கள் செய்த தவறுக்கு இந்த ஆட்சியில் அவர்கள் கண்டிப்பாக தண்டனையை அனுபவிக்கப் போகிறார்கள் என்றும் திமுக ஐடி விங் விஜய் மட்டுமின்றி தமிழ்நாட்டு மக்களையும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. அடுத்த செய்தி. 4 எம்எல்ஏக்களை தொடர்ந்து அதிமுகவின் மேலும் 5 மாஜி அமைச்சர்கள் தாவேகாவில் இணைகிறார்கள். கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்த நிலையில் 3வது இடம் பிடித்த அதிமுக பெரும் சலசலப்பை எதிர்கொண்டுள்ளது. விஜய் ஆட்சி அமைத்த உடனே அதிமுகவில் இருந்த 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதில் SP வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். ஆனால் அதையடுத்து SP வேலுமணி அணியினர் மீண்டும் எடப்பாடியிடம் சரண்டர் ஆனார்கள். ஆனால் CV சண்முகம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக கூறி வருகிறார். அதோடு அந்த 25 எம்எல்ஏக்களில் 4 எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் தற்போது அதிமுகவின் மாஜி அமைச்சர்களான கடம்பூர் ராஜு, உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், பெஞ்சமின், MC சம்பத், MSM ஆனந்தன் உள்ளிட்ட 5 பேர் இன்று தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் மட்டுமே அதிமுகவின் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் மற்றும் மேலும் 5 முன்னாள் அமைச்சர்களும் தாவேகாவில் இணைய போகிறார்கள். இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி பேரதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது அடுத்த தேர்தல் வரை கூட அதிமுக தாக்கு பிடிக்காது என்பது தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் அதிமுகவில் உள்ள முக்கிய தலைகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டு வருவதால் உச்சகட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு OPS உள்ளிட்ட பலர் திமுகவில் இணைந்தபோது அவர் துளியும் கவலைப்படவில்லை. ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு கூட்டமாக அதிமுகவினர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டிருப்பதால் இன்னும் சில மாதங்களிலேயே ஒட்டுமொத்த அதிமுக கூடாரமும் காலியாகி விடுமோ என்று பதட்டத்தில் காணப்படுகிறார்.